அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய சிரமங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கவலைகள் இதிலெல்லாம் தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலேயே தாராளமான பேர் ஒரு ஏக்கத்தோடு உள்ள மனதோடு அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு வேண்டி போராடி கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் இரண்டு கயர்களை பிடித்து கொண்டு அந்த இரண்டையும் ஒன்றாக சேர்ப்பதற்கு வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மோமீன்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையில் நினைத்து கொண்டு அதை பற்றி புலம்பி நமது நேரத்தை பதட்டமடைந்து வீண் செய்வதற்கு பதிலாக ரொம்ப பொறுமையோடு இறைவன் நமக்கு கட்டளையிட்ட அவற்றையெல்லாம் கடைபிடித்து நாம் வாழ்ந்தால் நாம் துனியாவில் அனுபவித்த பல பிரச்சனைகளும் வேதனைகளும் துக்கங்களையும் கண்ணீர்களும் நாளை ஆகிரத்தில் நமக்கு ஒரு சம்பாத்தியமாக அதெல்லாம் மாறி கிடைக்கும். நாம் இந்த துனியாவில் அனுபவித்த பல பிரச்சனைகளிலிருந்து நமக்கு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் நமக்கு கிடைப்பதற்கு அல்லாஹு தாலாவும் அவனது ரசூலும் கற்றுத்தந்த நிறைய வழிகளை நாம் கற்று வருகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய மனதிலும் வெவ்வேறு தேவைகளும் ஆசைகளும் கனவுகளும் திட்டவட்டங்களும் இருக்கிறது. தாராளம் பேர் அவர்களுடைய மனதில் உள்ள அந்த ஆசைகள் ஒன்று நிறைவேறி கிடைப்பதற்காக குர்ஆன் ஓதி, திக்ரு ஓதி, இபாதத்து செய்து, நோன்பு வைத்து, பள்ளியில் பல அமல்களை செய்து அவர்கள் அதற்கெல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் அவங்க எடுத்தாலும் சிலருடைய தேவைகள் நடந்து கிடைக்கிறது, பலருக்கு அது நடக்காமலே போய்விடுகிறது. எந்த ஒரு உம்மா வாப்பாவுடைய மனதில் ஒரு ஆசையாக இருப்பதும் அதே நேரத்தில் பயப்படுகின்ற ஒரு விஷயம்தான் கல்யாண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது. எந்த ஒரு உம்மா வாப்பாவுடைய மனதில் ரொம்ப ஆசைப்படுகின்ற கனவு காணக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த மகளுக்கு நல்ல சாலிகான ஒரு வரன் கிடைக்க வேண்டும் என்பது. அதேபோல் வாழ்க்கையில் வருமானத்திற்கோ பணத்திற்கோ எதுவுமே இல்லாமல் பெரிய கடனுக்குள் மாட்டி வாழ்க்கையில் ரொம்ப சிரமமும் கஷ்டமும் அனுபவிக்கிறவங்க ஏராளம் பேர் உண்டு. அவர்களுடைய மிக பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் அந்த கடனெல்லாம் ஒன்று அடைந்து வறுமையோ தரித்திரமோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பது. அதேபோல் நிறைய பேர் ஒரு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் பல வருடங்களாக வாடகை வீட்டில் வாழ்ந்து வரக்கூடியவங்க உண்டு. அவர்களுடைய மனதிலெல்லாம் எப்பொழுதும் வரக்கூடிய ஒரு பெரிய ஆசையாக இருக்கும் சொந்தமாக ஒரு வீடு கிடைக்க வேண்டும் என்று. அப்போ ஒவ்வொருவருடைய மனதில் வெவ்வேறு தேவைகளும் ஆசைகளும் நிறைந்திருக்கிறது. நமது வாழ்க்கையில் எந்த ஒரு ஹலாலான ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி எடுப்பதற்கு ஒரு மூமினான மனிதனை பொறுத்தவரை ஹதீஸ் வழியாகவும் திருக்குர்ஆன் மூலமும் தாராளமான வழிகள் அவன் கண் முன்னாடி இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் முழு நம்பிக்கையோடு நாம் செய்தால் நமது சகல தேவைகளையும் ஆசைகளையும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான். அப்போ மூமின்களே, இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நான் கற்றுத்தருவது ஒரு சின்ன துவா தான். புனித குர்ஆன் ஓதியும் திக்ரு ஓதியும் நாம் துவா செய்தால் அந்த துவாவுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். அதனால தான் நிறைய பேர் நம்மிடம் சொல்வது ஃபாத்திஹா சூராவை ஓதியும் யாசீன் ஓதியும் துவா செய்யுங்கள் என்று. அதை போலவே தொழுகையின் பின்பு நான் துவா செய்தாலும் அந்த துவாவுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்கும் என்று ஹதீஸில் நமக்கு காண முடிகிறது. அதே போலவே சலவாத் ஓதி எந்த ஒரு துவா செய்தாலும் அந்த துவா கண்டிப்பாக நிறைவேறும் என்று நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்று தந்திருக்காங்க. சலவாத்துடைய சிறப்பும் மகத்துவமும் சக்தியும் பற்றி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். அதை பற்றி நிறைய வீடியோகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால ஒவ்வொரு மூமீனும் எல்லா நாட்களும் தாராளமாக சலவாத் ஓதுவதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இந்த துனியா வாழ்க்கையிலும் நாளை ஆகிரத்திலும் அதிக நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் உணவை சாப்பிட முடியாமலும் தூக்கத்தை இழந்து ஏதாவது ஒரு பயமோ பிரச்சனையோ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் 1000 சலவாத்தை ஓதி துவா செய்தால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் நொடிகளில் அல்லாஹு தாலா போக்கி விடுவான். அப்படி உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும். அதாவது சலவாத் ஓதி இறைவனிடத்தில் என்னதான் ஒரு துவா கேட்டாலும் அதற்கு பதில் அல்லாஹு தாலா விரைவில் தந்திருப்பான். அதே போலவே திக்ரை ஓதி நீங்கள் துவா செய்தாலும் அந்த துவாவுக்கும் அல்லாஹு தாலா மிக விரைவில் பதிலளிப்பான். இப்பொழுது இந்த இடத்தில் திக்ரும் சலவாத்தும் சேர்த்து ஓதி இறைவனிடத்தில் துவா செய்தாலோ அதனுடைய பதில் எவ்வளவு வேகமாக நமக்கு கிடைக்கும். ஒரு அம்பு பாயும் வேகத்தில் அவ்வளவு சீக்கிரமாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திக்ர் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த திக்ருடைய ஆரம்பத்தில் அல்லாஹு தாலாவை புகழக்கூடிய சில வசனங்களும் அதன் பின் நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலுள்ள ஒரு சின்ன சலவாத்தும் வருகிறது. இதை நீங்கள் ஓத வேண்டிய நேரம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதுவிட்டு அதே இடத்திலிருந்து திக்ரு துவா எல்லாம் ஓதிவிட்டு இந்த ஒரு திக்ரை 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று. இந்த திக்ரை
ஒவ்வொரு முறை ஓதிய பின்னரும் உங்களுடைய எந்த ஒரு தேவையோ அந்த தேவையை உங்களுடைய மொழியில் அல்லாஹு தாலாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படியானால் உறுதியாக அல்லாஹு தாலா உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவான். அப்படி இந்த திக்ரை நீங்க 3 தடவை ஓதும் போதும் அல்லாஹு தாலாவிடம் உங்களது தேவையை 3 முறையும் கேட்டுக்கொள்ளுங்கள். இனி அந்த திக்ரை நான் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். اللهم لا إله إلا أنت يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم صل على سيدنا محمد وعلى آله. இந்த ஒரு திக்ரை தான் நீங்க 3 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த திக்ரை ஒவ்வொரு தடவை ஓதிய பின்னரும் உங்கள் கைகளை உயர்த்தி அல்லாஹு தாலாவிடம் உங்கள் தேவையை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த முறையில் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை ஓதி இறைவிடத்தில் உங்கள் தேவையை கேட்டுக்கொண்டால் குறைந்த நாட்கள்லேயே அல்லாஹு தாலா உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து தருவான். காரணம், இது சலவாத்தும் திக்ரும் சேர்ந்து வரக்கூடிய துஆவாகும். இறைவனை நாம் புகழ்ந்தும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதியும் எந்த துஆ கேட்டாலும் அது கண்டிப்பாக பூர்த்தியாகும் என்று நாம் கற்றிருக்கிறோம். ஃபஜ்ருடைய நேரத்திலும் மஹரிப்புடைய நேரத்திலும் ஓதுவது இன்னும் சிறப்பானது. அப்போ ஒவ்வொரு மோமினுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தேவை நெய்யத்தாக இருந்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு திக்ரை ஓதி இறைவிடத்தில் கேளுங்கள். அப்படியானால் அந்த ஒரு தேவை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருவான். இந்த திக்ரின் பரக்கத்து கொண்டு அல்லாஹு தாலா நமது சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவானாக. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.